அனைவருக்கும் வணக்கம். நம்ம திருச்செங்கோடு ரெட் கிராஸ் அசோசியேஷனோட 2வது மாதாந்திர நிர்வாக குழு கூட்டத்திற்கு அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் இந்த கடந்த ஒரு மாதத்திற்கான வரவு செலவு அறிக்கையினை நம்ம சங்கத்தின் பொருளாளர் பாலகுமார் அவர்கள் வாசிப்பார். அனைவருக்கும் வணக்கம். அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் காலை வணக்கம். ஆயில் கடை சேல்ஸு டிவிஷன் 1-2 அக்டோபர் மாதம் சேல்ஸு 3,01,16,714. நவம்பர் மாதம் 4,51,12,723. சேல்ஸு டிவிஷன் 3 டூல்ஸு அக்டோபரில் 1,341, நவம்பரில் 2,01,633. பர்ச்சேஸு 2,64,76,817 அக்டோபரில். நவம்பரில் 3,78,71,480. அதர் எக்ஸ்பென்சஸ் 2,08,793 அக்டோபரில். நவம்பரில் 1,60,413. பேங்க் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுது அக்டோபரில் 2,59,279. நவம்பரில் 2,70,134. ஸ்டாஃப் சேலரி அக்டோபரில் 5,66,932. நவம்பரில் 5,78,354. பிபிசி பங்குங்க, கருவப்பட்டி பிபிசி பங்கு சேல்ஸ் டீசலு அக்டோபரில் 1,63,31,576. நவம்பரில் 2,48,62,926. பெட்ரோல் சேல்ஸு 27,80,150. நவம்பரில் 25,41,955. சிபிஜி அக்டோபரில் 37,194 ரூபா. நவம்பரில் 35,847. சேலரி எக்ஸ்பென்சஸ் அக்டோபரில் 1,53,419. நவம்பரில் 2,06,061 ரூபா. சங்கீர் பிபிசி பங்கில் டீசல் சேல்ஸு அக்டோபரில் 98,43,119. நவம்பரில் 1,33,57,355. பெட்ரோல் சேல்ஸு 25,11,262 அக்டோபரில். நவம்பரில் 26,55,578. சேலரி எக்ஸ்பென்சஸ் அக்டோபரில் 1,55,573. நவம்பரில் 1,46,806 ரூபா. சுந்தரம் ஃபைனான்ஸில் டேங்கரு லோன் ரிசீவ் பண்ணுது மொத்தம் 29,60,000 ரூபா. லோன் ரீபேமெண்ட் பண்ணினது 26,83,452. பேலன்ஸ் அமௌண்ட்டு 2,76,548. நன்றி, வணக்கம். இப்பொழுதுங்க நம்ம சங்கத்தில் வந்து இந்த 1.5 லட்ச ரூபா பர்ச்சேஸ் பற்றி போட்டிருந்தோம். இதை வந்து ஏன் இந்த மாதிரி போட்டிருக்கீங்கிற கேள்வி நிறைய பேர்த்துக்கு இருக்குது. அதுக்கான முக்கியமான விளக்கங்கள்லாம் இன்றைக்கி கொடுத்துடலாம் அப்படின்னு இருக்கிறோம். இப்போ நம்ம இது போட்டதுக்கப்புறம் இது வரைக்கும் போன மாதம் இதுக்கு கடந்த மாதம் வந்து 3 கோடி ரூபாய்க்கு தான் ஆயில் வந்து மொத்தமாக சேல்ஸ் ஆகிருந்தது. ஆனால் இந்த இது பண்ணதுக்கப்புறம் இந்த மாதம் சேல்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட 4.5 கோடி ரூபாய்க்கு மேலே ஆகிருக்குது. இதனோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50% வந்து சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குதுங்க. அதே மாதிரி டீசல் வந்து 2 பங்குலையும் சேர்ந்து 1,29,000 லிட்டர் வந்து டீசல் சேல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்புறம் திருச்செங்கோடு பங்கில் மட்டும் 91,000 லிட்டரும், சங்ககிரி பங்கில் வந்து 37,000 லிட்டர் வந்து டீசல் வந்து சேல்ஸ் அதிகமாக இருக்குது. 1,20,00,000 ரூபாய்க்கு வந்து டீசல் வந்து சேல்ஸ் அதிகமாக இருக்குதுங்க. அடுத்து வந்து இந்த புது 1.5 லட்ச ரூபாய்க்கு வாங்கலைன்னா அதை பண்ணிடுவீங்களா இதை பண்ணிடுவீங்களாங்கிறத விட 1.5 லட்ச ரூபாய்க்கு ஃபஸ்ட்டு வாங்கட்டுங்க. வாங்காதவங்களுக்கு என்ன பண்ணணுங்கிறது கடைசியாக இந்த ஆண்டு இறுதியில் வந்து முடிவெடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்குதுங்க. சங்கத்தோட்டு நீக்கிறீங்களா பண்ணுறீங்களாங்கிறதெல்லாம் அது அடுத்ததுங்க. இப்போதைக்கு அனைவரும் 1.5 லட்ச ரூபாய்க்கு வாங்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் மெயினான தாட்டு. அதுதான் எல்லாத்தோட இது. இதில் ஏன் 1.5 லட்ச ரூபாய்க்கு வாங்கணும் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா, நம்மளோட மொத்த உறுப்பினர் பர்சன்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா 1 ரூபாய்க்கு கூட
இது வரைக்கும் இந்த கடந்த நடப்பாண்டில் வந்து ₹1 கூட பர்ச்சேஸ் பண்ணலை, எந்த ஒரு பொருளும் வந்து வாங்கலை அப்படிங்கிற பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 66.63%. கிட்டத்தட்ட 100க்கு 66 பேர் வந்து எந்த ஒரு ₹1 கூட பொருளை பர்ச்சேஸ் பண்ணல. 66.6% எந்த பொருளும் வாங்காத பட்சத்தில் எப்படி சேல்ஸ் ஆகும்? நான் வாங்கலை, நான் அப்போ வாங்கினேன், இப்போ வாங்கினேன். இந்த ஒரு வருஷத்தினோட ஆவரேஜ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 66.63%. அடுத்தது ₹1 5,000 வரைக்கும், ₹1,000 ₹2,000 இந்த மாதிரி ₹5,000 வரைக்கும் வாங்கினவங்க 17.64%, 875 பேருங்க. ₹50,000 வரைக்கும் வாங்கினவங்க 314 பேருங்க. 50,000 to ₹1,00,000 வரைக்கும் வாங்கினவங்க 314 பேர், 6.63%. ₹1,00,000 மேலே வாங்கினவங்க 8.9%, 446 பேருங்க. இந்த 446 பேர் தான் 3,300 பேரில் ₹1,00,000 மேலே வாங்கியிருக்கிறாங்க. இந்த 446 பேர்த்தினோட இதை வச்சு தான் நம்ம நடத்த முடியுமா அப்படிங்கிறது ஒன்று. அடுத்து ஒரு நம்மளோட மெம்பர் இல்லாதவங்க எவ்வளோ பேர் வாங்கியிருக்கிறாங்க வெளியில் அப்படிங்கிற கணக்கெல்லாம் இருக்குதுங்க. 14 பேர் மட்டும்தான் ₹5,00,000 மேலே வாங்கியிருக்கிறாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி வந்து நூற்றுக்கணக்கான பேர் ₹5,00,000 மேலே வாங்கியிருக்கிறாங்கிறதெல்லாம் இல்லைங்க. 14 நபர்கள் மட்டும்தான் ₹5,00,000 மேலே வாங்கியிருக்கிறாங்க. ₹10,00,000 மேலே 6 பேர் வாங்கியிருக்கிறாங்க. இதுதான் சங்கத்தில் வந்து இன்றைய பர்ச்சேஸோட கடந்த ஒரு ஆண்டோட டேட்டாஸ். இதனால தான் வந்து எல்லோரும் வண்டி வச்சுருக்குறோம், ஒரு ₹1,50,000 வாங்கலாம். அடுத்து ஆயுள் கால உறுப்பினர்னா 3,000 சில்லற பேர், இன்றைக்கி வந்து 3,230 பேர் வந்து ஆயுள் உறுப்பினராக இருக்கிறோம். இதில் வந்து இப்போ ஏற்கனவே வந்து 66% ஜீரோ பர்ச்சேஸ். அடுத்து என்ன 3,300 பேருக்கு வேணாமா அப்படிங்கிறதுல ஆரம்ப கால உறுப்பினர்களுக்கு கண்டிப்பாக சலுகைகள் உண்டு. அது எவ்வளோ பேருக்கு என்ன அப்படிங்கிறது இப்போ ஒரு மாதம் தான் ஆயிருக்குது. அடுத்து வரக்கூடிய ஆண்டு இறுதியில் அதுக்கான முடிவு கண்டிப்பாக எட்டப்படும். அடுத்து வந்து இந்த நம்ம இந்த 1,50,000 லட்சம் வச்சதுக்கு அப்புறமே 126 பேர் வந்து புதுசாக சேர்றதுக்காக நாங்கள் வந்து விருப்பம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தற்காலிக உறுப்பினர்கள் வந்து 126 பேர் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ₹1,50,000 ₹2,00,000 வாங்கி 19 பேர் இது வரைக்கும் வந்து மெம்பராக சேர்ந்துருக்கிறாங்க. கண்டிப்பாக இது வந்து ஒரு வரவேற்கிறத ஒரு நல்ல மாற்றம். இது அனைவரும் உறுதுணையாக இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். அப்போ தான் கண்டிப்பாக நல்ல முறையில் போகுங்க. ₹8 கோடி இருந்த சங்கம் ₹3 கோடி ₹5 கோடி மைனஸாக நீங்கள் ₹3 கோடி ₹4 கோடி இருக்குதுன்னா அடுத்து இதை வந்து இந்த இன்னும் கீழ் நோக்கி போகாமல் இருக்கிறதுக்கான முயற்சி தானுங்க இது. சங்கத்தில் பணி நேரத்தில் பணியில் அசால்ட்டாக இருந்தது, சரியாக வேற பணி செய்யாத இருந்தவங்க, ஒரு தகுதி இல்லாத இருந்தது கிட்டத்தட்ட 8 நபரில் வந்து இது வரைக்கும் வேலையை விட்டு நிறுத்தியிருக்கிறோம். இன்னும் இது வந்து அதிகமாகும். தகுதியான நபரில் வந்து வேலைக்கு அமர்த்த போகிறோம். 8 நபரில் வேலை விட்டு நிற்கிறோம். இதனால் வந்து ₹1,00,000 வரைக்கும் வந்து சம்பளத்தை வந்து குறைக்கப்பட்டுள்ளது. சங்ககிரி மேற்காடு பங்குங்க, இதனால் நடந்துகிட்டு இருந்தது. எவ்வளோ நாளாக ₹1,13,000 ஆவரேஜ் நஷ்டத்தில் ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ₹1,13,000, வருஷம் 12 லட்சம், 3 வருஷம் முடியல பார்த்திங்கன்னா ₹40,00,000, 35 to 40 லட்ச ரூபா லாஸில் தாங்க இருந்தது. ஆனால் இந்த ஒரு மாதத்தில் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி, அதாவது சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ண வகையில் நஷ்டத்தை வந்து குறைக்க தான் முடிஞ்சதுங்க. 65,000 குறைச்சி தான் இருக்கிறோம். நஷ்டத்தை வந்து நில் பண்ணல, 65,000 குறைச்சி தான் இருக்கிறோம். இங்கேருந்து சங்ககிரியில் போய் வாடகை இடத்துல நடத்திட்டு இருக்கிறோம். இதை தொடரணுமா அப்படிங்கிறத வந்து குழு முடிவு பண்ணிக்கலாம். 65,000 நஷ்டத்திலே தொடர்ந்து இயக்கலாமா, சங்ககிரியில் போய் நடத்தல நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறது நிர்வாகக்குழு வந்து கூடி முடிவெடுக்கும். இது வரைக்கும் நஷ்டத்தில் இருக்கிறனாலங்க இந்த உதவித்தொகை வந்து பார்த்திங்கன்னா டெத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 லட்சம் ஆக்சிடென்ட் பாலிசி ப்ளஸ் 1 லட்சம் கொடுத்துட்டு இருந்தோம். அந்த டெத்துக்கு வந்து எப்பவும் போல் அந்த 20 லட்ச ரூபா வந்து தொடர்ந்து கொடுக்கப்படும். அந்த 1 லட்ச ரூபா அடிஷ்னலாக கொடுத்தது அதை டோட்டலாக இப்போ வந்து நிறுத்திடுறாங்க. அதை வந்து தீர்மானமாக முடிச்சிட்டோம். இனி வரும் காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா உறுப்பினர் வந்து 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு ஒரு டைம் ரினியூவலு, நான் எனக்கு தெரியல அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க. இதுக்கு முன்னாடி இருந்தது போல் ஒவ்வொரு வருஷமும் ரினியூவல், மார்ச் டு மார்ச் வந்து ஒவ்வொரு வருடங்களும் ரினியூவலுங்க. அது வந்து கண்டிப்பாக பொருந்தும். காலண்டர் வந்து 12/12/24 வரக்கூடிய 12ஆம் தேதி 12/12 கீழே ஆயில் கடையிலே வாங்கிக்கலாம். மேலே வந்து வெயிட் பண்ணணும், பார்த்து தான் வாங்கணும், யாரையாவது பார்க்கணும் கேட்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக இல்லை. சிரமமின்றி கீழே கேஷியர்கிட்டே வந்து அவங்களோட மெம்பர்ஷிப் சொல்லி வாங்கிக்கலாம். பிபிசிஎல் ஐஓசிஎல்லில் வந்து சர்வீஸுக்காக இன்னும் அந்த இம்ப்ரூவ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஒரு சிலரை வந்து இன்னும் புதுசாக போட்டிருக்கிறோம். யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். பங்குக்கு வெள்ளி பொருட்கள் இன்னும் 290 பேர் வாங்காமல் இருக்கிறாங்க. கண்டிப்பாக அது வந்து சங்கத்தில் வந்து வாங்கிக்கலாம், ரெடியாக இருக்குது. ஐஓசி பங்கு வந்து 80 லட்ச ரூபாய் செலவில் வந்து ரெனோவேட் பண்ணி ரெடி ஆகிட்டு இருக்குது. அதை வந்து யார் வேணாலும் நம்ம உறுப்பினர்கள் பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள் எதாவது இருந்தால் கண்டிப்பாக வரவேற்கப்படுகிறது. அதேமாதிரி குடோன் வந்து பிஆர்டி நான் 2 இடம் பார்த்துருக்குறோம். அது போக நம்ம உறுப்பினர்களோட கருத்து எதாவது இருந்ததுன்னா சொல்லுங்கள். குறைஞ்ச வாடகைக்கு
கண்டிப்பாக குடோனை மாற்றி சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டில் இருக்கிறோம். இப்போ இங்கே ஒரு சில ஆயிலெலாம் ஏற்கனவே கிடைக்காம இருந்தது, விலைகளில் வந்து மாற்றங்கள் இருந்தது. இனி இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா கம்பெனி ஆயிலும் வந்து வாங்கியாச்சு. அதை வந்து விலையும் வந்து எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து ஆயில் விலையை குறைச்சாச்சுங்க. அடுத்து வந்து இங்கே வந்து பிட்டு வந்து விற்றுட்டு இருந்தோம் சங்கத்தில். அந்த பிட்டு வந்து 1500 ரூபாயிலேருந்து 2000 ரூபா வந்து விலை குறைச்சி வந்து இப்போ கிடைக்குது. இப்போ நேற்றிலிருந்து பிட்டு புதுசாக வாங்கினது 2000 ரூபா, 1500 ரூபாயிலேருந்து 2000 ரூபா வரைக்கும் விலை குறைவாக வாங்கிக்கலாம். கனரா பேங்க் மேலே பேங்க்கில் பேசிங்க, நம்ம சங்கத்துக்காக 5 ஆர்ஓ சிஸ்டம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 லட்ச ரூபா மதிப்புள்ள ஆர்ஓ சிஸ்டம் வந்து நம்மளுக்காக வந்து கிஃப்டாக கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தோம். அவங்க வந்து இந்த ஒரு 10 நாளில் கொடுக்குறதா சொல்லி உறுதியளிச்சிருக்கிறாங்க. பேங்க்கில் வந்து நம்மளோட சங்கத்தோட பணத்தை வந்து 4,08,000 ரூபா வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக வந்து கேஷ் ஹேண்ட்லிங் சார்ஜுன்னு சொல்லி நிறுத்தி வச்சுருந்தாங்க. அதை வந்து கம்பல்சரி எங்களுக்கு கொடுத்தாகணும், கேஷ் ஹேண்ட்லிங் சார்ஜ் இவ்வளோ பெரிய சங்கத்துக்கு பொது ஸ்தாபனத்துக்கு போடக்கூடாதுன்னு சொல்லி பேசி அதை வந்து நம்மளை திரும்ப கொடுத்துருக்குறாங்க. 4,08,000 ரூபா வந்து நம்ம கனரா பேங்க்லேருந்து நம்ம ரிட்டர்ன் வாங்கியிருக்கிறோம். நம்ம சங்கத்தில் வந்து நான் வாரண்டி ஃபில்டர் வந்து மார்க்கெட் விலைக்கு நம்மளுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து இப்போ சரி பண்ணி மார்க்கெட்டு விலை விடையவே கண்டிப்பாக குறைவாக வந்து இங்கே ரெடி பண்ணியிருக்கிறோம். மார்க்கெட்டு விலையை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். 60 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து நம்ம டூல்ஸில் வந்து ஸ்டாக்கில் இருக்குது. அது வந்து இப்போ 35% வந்து தள்ளுபடியில் வந்து நம்ம உறுப்பினர்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். அதனால் அனைத்து உறுப்பினர்களும் அந்த 35% வந்து தள்ளுபடி விலையில் கிடைக்கக்கூடிய பொருளை வாங்கி பயன்படுத்திக்கணும். கடந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபெடரேஷன் மீட்டிங் வந்து நம்ம சங்கத்தில் நடத்தினோம். பல லட்சங்கள் செலவு செய்யப்பட்டு நடத்தப்பட்ட அந்த மீட்டிங்கை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேறு ஒரு டீ காஃபியோட ஒரு 1000 ரூபா செலவுலேயே வந்து அந்த மீட்டிங் வந்து நாங்கள் முடிச்சிட்டோம். ஃபெடரேஷன் செலவு மீட்டிங் வந்து முடிச்சிட்டோம். ஜிஎஸ்டியினோட பிரச்சனையை வந்து 5% குறைக்கிறதோ இல்லை முற்றிலும் விலக்குக்காக வேண்டியோ நம்மளது பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் செல்வனவு அவர்களிடம் வந்து கோரிக்கை அளித்து அவர் உடனடியாக சட்டமன்றத்தில் பேசி அவர் என்ன மேக்ஸிமம் என்ன பண்ண முடியுமோ பாராளுமன்றத்தில் பேசி பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் அதுக்கும் நம்மளுக்கு சாதகமாக தான் இருக்குங்க. மேல்படி அனைவரும் வந்து உறுப்பினர்கள் நம்மளுடைய சங்கத்திலேயே வாங்கி பயன்பெற்றுமாறும் கேட்டுக்கொள்கிறோம். இப்போ நம்ம சங்கத்தில் வந்து இது வரைக்கும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு இந்த மாதம் ஒரு டிவி கொடுக்குறதா சொல்லியிருந்தோம். அதுக்கான பெட்ரோல் பர்ச்சேஸுக்கு அதுக்கான வந்து இப்போ டிவிக்கு அதுக்கான குழுக்கள் வந்து இப்போ எடுத்துருக்குறோம். எடுங்க. ஒரு அண்ணா கொடுங்க. அண்ணா அப்படியே எடுங்க. டைமர் அண்ணா, டைமர் அப்படி எடுங்க. டக்குன்னு கொடு. மோகன்குமார் 9842690905. அவர் வந்து பெட்ரோலுக்காக அவருக்கு வந்து டிவிங்க. மோகன்குமார் 9842690905. பிபிசிஎல் பங்கில் அடித்த நம்மளோட உறுப்பினருக்கு வாழ்த்துக்கள். மேலும் வரும் காலங்களில் உறுப்பினர்களோட அனைவரோட ஆலோசனைகளையும் வரவேற்கப்படுகிறது. எங்களோட எந்த இதில் வந்து உங்களோட ஆலோசனைகள் கருத்துக்களை சங்கம் மேம்பட உங்களோட கருத்துக்கள் அனைத்தும் நாங்கள் எங்களுடைய நிர்வாகத்தின் சார்பாக வருக என உங்களோட கருத்துக்களை வரவேற்கிறோம். மேலும் இது சம்பந்தமாக எதுவாக இருந்தாலும் எங்களிடம் தொடர்பு கொள்ளலாம் என தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றியோட வந்து அண்ணன் பேசுகிறாருங்க. அனைத்து உறுப்பினருக்கும் காலம் வணக்கங்க. நான் குமரன் சாகர் டைரக்டர் பேசுகிறேங்க. இது வரைக்கும் நிறைய உறுப்பினர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆயில் சந்தா உறுப்பினருக்கெல்லாம் பர்ச்சேஸ் 1.5 லட்ச ரூபாய்க்கு வாங்கின மாதிரி சொன்னீங்க, அது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கு தலைவரோட மேலே கலந்து ஆலோசனை பண்ணி கேட்டேங்க. இப்போ தலைவர் பேசுன்னு கேட்டிருப்பீங்க. இது வரைக்கும் 66% உறுப்பினர்கள் ஒருவருக்கு கூட சங்கத்தில் 0% தான் எதுவுமே பண்ணலை. அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி சங்கம் வளரும்? அதனால் அனைத்து உறுப்பினரும் எல்லோரும் சங்கத்திலேயே ஆயில் மற்றும் டீசல் வாங்கி சங்கத்தை வளர்ந்திட வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் வருங்காலங்களில்
இதே போல் தான் மீட்டிங் நடக்குங்க. அதனால் அதுக்கு முன்னாடி வந்து ஏதாவது உறுப்பினர்களோட கருத்து இருந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு யாருக்கு வேணாலும் நீங்கள் தகவல் சொல்லுங்கள். அந்த கருத்துக்களை பரிசீலனை செய்து எது சரியான கருத்தோ அதை செயல்படுத்தி அடுத்த மீட்டிங்கில் கண்டிப்பாக அதை பற்றின இதை தொடர்புகளை மேற்கொள்ளும். நன்றி, வணக்கம்.